வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுவே குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே பணிந்திடுவே குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே பணிந்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளுக்கு போற வசனம் நம்ம ஜெபத்தை குறித்து ஆண்டவர் வந்திருக்கிறாரு. ஜெபம் ஜெபிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? தூங்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்காதவங்க தூங்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய எல்லாருமே ஜெபிக்கணும். என் பொண்டாட்டி ஜெபிப்பாரு, புருஷன் நினைச்சிருப்பா, புருஷன் உட்காந்துருப்பாரு, பொண்டாட்டி விளையாண்டுட்டேன். அல்லேலூயா. அவன் எல்லாருமே என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைங்க ஜெபிக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்ப ஆண்டவர் அவங்களே என்ன செய்வாரு? ஒரு நேரம் என்ன செய்வாரு? ரட்சித்து தருவாரு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஜெபிப்போம் நம்ம நினைச்சு பார்த்தோமா? நம்ம ஜெபிக்கிறவா மாறுவோம் நினைச்சு பார்த்தோமா? இதுல இருக்க யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நினைக்கல. நம்ம என்ன செய்யல? ஜெபிக்க நம்ம ஜெபிக்கல. நம்ம யாருமே இல்லை கிறிஸ்தவ பிள்ளைங்களே கிடையாது. உங்களுக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்க இருப்பீங்க. ஆனாலும் என்ன இல்லை, நம்ம அப்படிலாம் ஜெபிச்சுலாம் பழகலை. நம்மளாம் ஜெபிச்சு பழகலை. நம்மளும் ஆண்டவர் அறிஞ்ச பிறகு இயேசுப்பா ரட்சித்த பிறகு என்ன ஜெபம்னா என்ன நமக்கு தெரியும். நம்மளும் உலகத்தின் பிள்ளைகளோட தான் நினைச்சோம் இருந்தோம். ஆனால் ஒரு காலம் வரும்போது அறியாமல் உள்ள காலத்துல அவர் அறியாத போல இருந்தார். எங்கு உள்ள மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தெரிஞ்சாரா? எல்லாத்தையும் கட்டளிட்டாராம். அப்போஸ்தலர் 7:30 17:30 பாருங்க. அப்போஸ்தலர் அல்லேலூயா. அறியாமல் உள்ள காலத்திலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க? கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்ப அறியாத காலத்துல அவன் அறியாத போல இருந்தார். இப்ப எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நினைச்சார். எல்லாத்தையும் கட்டளையிட்டு இருக்கிறாரு. அதனால எல்லாத்தையும் உபாசிச்சவங்க நடக்கு, எல்லாத்தையும் முழுச்சவங்க நடக்கு, எல்லாத்தையும் ஜபப்பட்டும் நடக்குது. எல்லா வீட்லயும் கூடி ஜெபிக்கிறாங்க. நாங்க ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களும் ஏகப்பட்ட ஜபக்குள் 17 ஜபக்குள் கரிசமாக உள்ளிட்டார். நாங்க எல்லா ஜபக்குழுக்கும் ஓடி போயிருக்கேன். சாயங்காலம் ஆனோட கொட்டையும் தலையில் போட்டு பாட்டு புக்க தோல்ல போட்டுட்டு பாட்டு புக்க கையில எடுத்து நாங்க என்ன செய்வோம்? அண்ணன் நிறைய கூட்டிட்டு போயிருவேன். 17 இடத்துல ஜபக்குழு, 17 ஜபக்குழுலையும் ஃபர்ஸ்ட் நாள போய் நான் நிற்பேன். போய் என்ன ஊழியக்காரங்க வரைந்து பாட்டுலாம் ஆரம்பிக்கிறது நான்டா. ஆண்டவர் நடத்தினாரு. அல்லேலூயா. அப்ப எல்லா மக்களும் நிறைய மக்கள் ஊழியம் செய்யற பிள்ளைகள் எழுப்பிட்டாங்க. நிறைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகள் எழுப்பிட்டாங்க. இப்படி ஜபக்குழு இருந்ததை மக்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? எழுப்ப முடியும். அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்னா ஜெபிக்கிற பிள்ளைகளை கருத்தை என்ன செய்யணும்? நம்ம வசனம் கூட நீங்க பாருங்க. மார்க்கு 13:33 ஆசிங்க. மார்க்கு 13:33. அல்லேலூயா. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து என்ன செய்யுமா? ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நீங்க முந்தின வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 32 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாளையும் அந்த நாளிகையும் தான் ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அப்போ ஆண்டுடைய வருகை நாளையிலிருந்து நாளைக்கு எப்போ வருவாருன்னு நமக்கு தெரியாது. அதனால என்ன செய்யணும்?
செய்யணும்? நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி பைபிள் அக்காலத்தில் நீங்கள் அறியாதபடியா எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஜெபிக்கிற பிள்ளைங்க நம்ம ஜெபிச்சாதான் அடுத்தவங்க என்ன செய்வாங்க? ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி ஜெபிப்பாங்க? நம்ம ஜெபிக்க நம்ம மேல அனல் என்ன செய்யும்? போடப்படும். அனல் பறந்து என்ன செய்யும்? ஒரு சின்ன முன்னாலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுதான் ஒரு மாத்திரையை ஒரு ஓலை வீட்டு மேல தீ போட்ட வீடே தீ பிடிச்சிருன்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய வீடு தீ பிடிச்சது. ஒரு சின்ன மாத்திரை அழுதையும் வீட்டு மேல படத்துல வீடு தீ பிடிச்சிருவாங்க, பயப்படுவாங்க எல்லாரும். அதனால அதே மாதிரி நம்மளும் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற அனல் என்ன செய்யும்? அங்க போய் விழுந்துச்சுன்னா அவங்க ஜெபிக்கிறவங்க மாறிடுவாங்க. இப்ப நம்ம எல்லாமே ஜெபிக்கிற பிள்ளைகள் கிடையாது, எல்லாமே வந்துதான் ஜெபிக்கும். ஜெபிச்சு பழகிறோம் ஒவ்வொருத்தரும் இங்க வந்துதான் நம்ம செய்யறோம். நிறைய பிள்ளைகள் இந்த ஊழியத்துல நிறைய ஜெபிச்சு வெளியே போன பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. நிறைய பிள்ளைகள் அந்நிய பேசுறாங்க, ஏகப்பட்ட பிள்ளைகள். இப்போ கர்த்தருக்கும் வழிநடத்தி வருகிறார். அதனால நமக்கு அதனால இதெல்லாம் கலங்க மாட்டேன். அது திருவையா இந்த நாளையில நினைச்சிருந்த யூடியூப் மூலியமா கூட நிறைய மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? ஜெபத்துல கலந்துக்கிறாங்க, தேவ செய்தி கேட்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தான். உலகம் முழுதும் கொண்டு போங்க ஏசப்பா, உலகம் முழுதும் கர்த்தரை பார்த்து போயிட்டு இருக்கு. அலையிலையா ஆண்டவர் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏசப்பாக்கு அவரு நம்ம நினைச்சு பார்க்கவே இல்லை, எந்த ஒரு காரியத்தையும் அவர் நடத்துகிறாரு. அலையிலையா அதனால நம்ம நினைச்சு பார்க்காத காரியத்தை அவர் செய்வேன்னு சொல்றது செய்துகிறார். நீ நினைக்காத காரியத்தை வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மேலான காரியங்களை நான் செய்வேன் அப்படி நான் ஆண்டவர் செய்யறேன். நீ கத்துடிப்பிள்ளைகளை என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். நான் எப்போ சொல்லுவேன், ஜெபிக்கிற பிள்ளைங்க ஜெயம் எடுப்பாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் எந்த காரியத்திலையும் நம்ம ஒரு இடம் ஜெபம் பண்ணிட்டு சரி ஆண்டவர் கேட்டுக்கிறாரு, நம்ம பத்தி நம்மளுடைய குடும்பத்துல கூட ஆண்டவருக்கு தெரியும், அதனால அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பெரிய காரியங்களை நம்மளும் எதிர்த்து நம்ம வேலையை செய்யணும். ஆண்டவர் சொல்ற ஜெபிக்கதான் ஆண்டவர் காரியத்தை என்ன செய்வாரு? ஜெயத்தை தருவாரு. அலையிலையா சங்கீதே லூக்கா 18ஆம் அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கிறோம். நம்ம வாசித்ததுதான் லூக்கா 18ல கூட பாருங்க, ஒரு நியாயாதிபதியை பத்தி போட்டிருக்கோம். அவன் யாருக்குமே என்ன செய்ய மாட்டான்? நன்மை செய்ய மாட்டான். அலையிலையா அதை கூட வசனம் போட்டிருக்கு. 18:1 கூட போட்டிருக்கு. என்ன போட்டிருக்க? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உண்மையை சொன்ன. சோர்ந்து போகாம எப்போதும் நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு காரியம். அப்ப எப்பவும் ஜெபிக்கும் போது எப்பேற்பட்ட கடுமையான காரியமான அந்த காரியத்துல நினைச்சலாம் ஜெயத்தை எடுத்துடலாம். அதான் இந்த உண்மை பத்தி போடுது. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தால், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதமா இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவனிற்கு போய் இருந்துச்சா, எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு இடம்ல மனசு இல்ல, மனதில்லாத இருந்தான். பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தாலும் அவன் என்ன செய்யறான்? இந்த விதவை என்னை எப்போது தொந்தரவு பண்ணுகிறான் என்கிறது செய்தி செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஒரு மனிதனை யாருமே அவன் நன்மை செய்ய மாட்டான். ஆனா அவன் வந்து பாக்குறான், இவன் டெய்லி வந்து நீ அலட்டுறா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த விதவைக்கு என்ன செய்யறான்? நியாயம் செய்யறான். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஜெபம் பண்ண 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 ஆண்டவர் நம்ம என்ன செய்யக்கூடாது? சும்மா இருக்கவே விடக்கூடாது. ஆண்டவர் சும்மா இருக்க விடவே கூடாது. அவரை நம்ம நியாயத்துக்கு வளர்த்துக்கிற மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்? ஆண்டவரை பிடிச்சாதான் ஆண்டவர் நினைச்சுவாரு. அதை சொல்லுவாங்களா, பிடிச்சதே பிடிச்சா புளியங்கொப்பை பிடிச்சாத மாதிரி முருங்கைக்கொப்பை பிடிச்சா முருங்கைக்கொப்பை ஒடிஞ்சிடும். அவன் புளியங்கொப்பை ஒடியாதுமாங்க, அது வளர்ச்சி கொடுக்குமா. அதை கட்டுரை பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்? இந்த நியாயாதிபதி கிட்ட போய் இந்த விதவை போய் ஆண்டவர் அவன் எப்ப பார்த்தாலும் அலட்டுறான், தன்னுடைய காரியம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு போய் கேட்கறதுனால அந்த மனிதனுக்கு என்ன செஞ்சு மனம் இறங்கி அந்த நியாயத்தை என்ன செய்யறான்? செய்யறான். அவனுக்கே அந்த ஒரு மனுஷனுக்கே அவன் இறங்காத ஒரு கடினமான ஒரு மனிதனா இருந்தாலும் மனிதனையும் மதிக்க மாட்டான், தேவனுக்கு பயப்படுறோன்னு கிடையாது. அவனே ஒரு விதவைக்கு நியாயம் செய்வானால் நான் தேவநாயகத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்புறம் ஆண்டத்தை கேட்கணும்னா கேட்கக்கூடாதா? எந்த காரியத்தை விட்டாம பிடிக்கணும். விடாம பிடிச்சா என்ன உண்டு? விடுதலை உண்டு. அவர்கிட்ட என்ன செஞ்ச கேட்கிறேன். பின்னும் கர்த்தர் அவர்கள் அந்த சொன்ன பின்னும் கர்த்தர் 6ஆம் வசனம், பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள்.
நாள் அலட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த விதவைக்கு வந்து என்ன செஞ்சாங்கடா நியாயம் செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தையும் தெய்வ சமூகத்தை நீங்கள் ஜெபிக்க தெய்வநாயகத்தை ஜெபத்தை கேட்டு ஜெயம் கொடுக்குறாரு. ஆனால் ஜெபிக்கிற பிள்ளைங்க பயந்து போய் சோர்ந்து போய் நீங்கள் கிடக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நல்ல தெய்வ பிள்ளைங்க நீங்கள் ஜெபிக்கும் போது எல்லா காரியத்திலையும் என்ன செய்யலாம், ஜெயத்தை எடுக்கலாம். ஏன்னா தேவநாயகத்துக்கு நம்ம ஜெயத்தை தருகிற தேவன் தான். அவன் வேறு பார்த்தீங்கன்னா மார்க் 13ஆம் அதிகாரத்துல வேதம் கூறுகிறது. 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாகிறீர்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள் அப்படிதான் அன்று சொல்லியிருக்காரு. அக்காலத்தில் நீங்க அறியாம இருக்கிறதுனால எச்சரிக்கையாயிருங்க, விழித்திருங்க, ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு தான் போட்டிருக்காரு ஆண்டவர். ஆனா கட்டுண்டி பிள்ளைகளை நீங்க வந்து ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு கட்டுண்டி பிள்ளைகள் வீட்டுல அநேக பிள்ளைகளுக்குல ஜெபமே கிடையாது, ஜெபமே இல்லை. ஜெபிக்கணும். நீ ஜெபிச்சதான் அந்த ஜெயத்தை எடுக்க முடியுமே தவிர ஜெபித்தான் தான் செய்யணும். சாத்தாங்காயை பிடிச்சிட்டு எல்லா காரியத்திலையும் நம்ம புடுக்க முடியும். ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது அவனுக்கு பயம் இருக்கும். தேவனுக்கு முன்னால பயந்து பிசாசு நீங்க என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கும் போது பிசாசு உள்ள எரிச்சிமா ஓடி போவான் வேதம் கூறுது. இல்லை கட்டுடி பிள்ளைகளை நீங்க எரிச்சிடணும், எச்சரிக்கையா இருக்கணும். பிசாசுக்கு எரிச்சிடணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கூட கலையை விதிச்சுட்டு வேதம் கூறுதுன்னு போட்டிருக்கு. 36ஆம் வசனம், நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாய் கண்டுபிடியாதபடிக்கு நீங்க நினைச்சீங்க விழித்திருங்க. அப்படி நீங்க தூங்குறவங்களா இருக்காதபடி அவன் கண்டுபிடிக்காதபடி நீங்க விழித்திருங்க. எப்பவும் நல்ல ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும். தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும், ஜெபிக்க வேண்டிய பிள்ளை ஜெபித்தாச்சுன்னா அந்த ஜெபத்துல வல்லமை உண்டு. எப்பேற்பட்ட காரியத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜெபித்து செய்ய எடுக்கலாம். கத்திரி பிள்ளைங்க ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல ஜெபமே இல்லாதபடி நீங்க டிவியை பார்த்துக்கிட்டு டிவிக்கு அடிமையாகிட்டு, சினிமா படங்களுக்கு அடிமையாகிட்டு, நாடகங்களுக்கு அடிமையாகிட்டு நீங்க கத்திரி பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏதோ கடமைக்காக கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க கடமை கிறிஸ்தவங்களா இருக்கிறத ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஜெபிக்கிறேன்னு நீங்க ஜெபிச்சாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இப்படி போக முடியும் என்று வேதம் கூறுகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கத்தக்க பாத்திரங்களாக எப்போது நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படி. அப்போ மனுஷகுமாரனுக்கு முன்னால நிற்கத்தக்க பாத்திரங்கள் ஆகும்னா நம்ம எப்போது நினைச்சு விழித்திருந்து ஜெபிக்கணும். அப்பதான் தேவனுக்கு முன்னால் நம்ம போய் நிற்க முடியும். இந்த உலகம் வந்து ஒரு பிசாசு உலகம். அந்த உலகத்துல இருந்து மக்கள் என்ன செய்வாங்க, கைவிடப்பட்டுருவாங்க. அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில் போயிடக்கூடாது. நீங்க இந்த உலகத்துல ஆண்டவர் கொடுக்கப்பட்டது கிருபையின் காலம். கிருபையின் காலத்துல தேவ சமூகத்துல இந்த ஆண்டுக்காக ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ணணும், அங்க போகணும் இங்க போகணும், மக்கள் போறாங்க, ஜெபிக்காமையே இருக்காங்க. நீங்க ஜபமே பண்ணாத கிறிஸ்தவங்க ஆலயத்துக்கு கரெக்டா போயிடுவாங்க, எல்லா கூட்டங்களுக்கும் போயிடுவாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, தான் குடும்பத்துக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் ஜபம், ஒரு 5 நிமிஷம் ஜபத்தை பண்ணிட்டு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க பாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா அப்படி அந்த விரும்பவே இல்லை. தேவ பிள்ளைகளை நீங்க அண்ணாலே அந்த மரியாதை போல நீங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும். மரியாதை போல தேவசமத்துல ஒரு சத்தத்தை கவனமா கேட்கணும். அண்ணால போல கண்ணீரை வட்டிச்சு நீங்க ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது நீங்க என்ன செய்ய முடியும், ஜெயத்தை எடுத்துக்க முடியும். எஸ்தர் ராஜாத்தை போல உபவாசம் கூட ஜெபித்து யூத ஜனங்களுக்கு என்ன செஞ்சா, ரட்சிப்பை கொண்டு வந்தா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க இந்த மக்களுக்காக, இந்த அழிந்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக, எங்கேயோ பக்கத்துல இருக்கிற மக்கள் வெளியே போகும்போது பார்க்க எவ்வளோ மக்கள் அவங்களுக்காக நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்க ஜெபத்தின் மீதும் கர்த்தர் பெரிய காரியமே செய்வார். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் தேவ தூதரின் மத்தியில் இருந்துச்சுன்னா சந்தோஷம் உண்டாகுதான். நம்ம ஜெபிக்க ஆத்மாக்கள் மனம் திரும்ப ஒரு ஆத்மா மனம் திரும்பினால பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் வேதத்துல பார்க்கலாம். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க நினைச்சு இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்துல அவர் என்ன சொல்லி கேட்டு அதன்படி நடந்து நீங்க அதன்படி கீழ்ப்படுத்தி நடந்தீங்கன்னா ஆண்டவர்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய முடியும். நியாயத்திற்குள்ள நிற்கும் போது நீங்க வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. நியாயத்திற்குள்ள நீங்க ஆண்டவர்கள் நிற்கும் போது உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானவர்களே உலகம் உங்களுக்காக ஆயத்தப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள போங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிட்டு கூடாது, அந்த உலகத்துல வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருந்து அப்படி இப்படி இருந்துக்கிட்டு ஆண்டோடைய வேலையை நம்ம அசட்டை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது தேவனுக்கு பிரியமான காரியமே கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமான காரியம் தேவ பிள்ளைக்கு ஜெபிக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும், வேதத்தை வாசிக்கணும், ஏதோ கடமையா இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அதான் முக்கியம்.
நீங்கள் நினையாத வேலையில் அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு நீங்க நினைச்சீங்க விழித்திருக்கு. நீங்க எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கணும், அப்படியே தூக்கம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கைவிடப்பட்டுருவீங்க, ஏமாற்றப்பட்டவர்களா ஆகிடுவீங்க. தெய்வ பிள்ளைகளா இருந்தீங்க, நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தீங்க. விழித்திருந்து ஜெபிங்க. வேதம் கூறுவது நீ விழித்திருங்கள் விழித்திருங்கள் தான் நிறைய பேர் சொல்லியிருக்கு. நிறைய வசனமே நினைச்சுக்க விழித்திருங்கள். 13:33 விழித்திருங்கள், 13:36-37 விழித்திருங்கள், தூங்குறவர்களா இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. விழித்திருந்து ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்ம வந்து எப்படி இருக்கோம், எதுக்கு ஜெபிக்கிறோம், நம்ம எதுக்கு ஜெபம் பண்ண, ஜெபம் கண்டிப்பா ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போறதா இருந்தா நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்தா தான் போக முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜெபிக்காத இருந்தீங்கன்னா ஆவி இல்லைன்னா அனல் இல்லைன்னா வாந்தி பண்ணி போடுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். 10 கனிகளை பத்தி நம்ம எடுக்கிறோம். 10 விதத்துல 5 பேர் எண்ணெய் வச்சிருந்தாங்க, அபிஷேகத்தை பெற்றிருந்தாங்க. 5 பேர் ஏனத்தோட இருந்தவங்க எண்ணெய் எல்லாம் நினைச்சிட்டாங்க இருந்தாங்க. அவங்க கடைசியில் கைவிடப்பட்டுட்டாங்க. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் தேவ ராஜ்யத்துக்குள்ள போயிட்டாங்க. அதனால நீங்க கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளா இருக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கண்டிப்பா ஒரு வாரம் ஆண்டவர் அவங்களை ஏசப்படி இருந்த ஒரு வாரம் நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியுமே தவிர நம்ம வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே கூடாது. தேவ பிள்ளைகளாகி நம்ம யாரு கேட்டா நம்ம பிரித்து எடுக்கப்பட்ட சந்ததிகள். இந்த உலகத்தார் அல்ல, நீ உலகத்தார் அல்ல, உலகத்திற்கு நம்ம வேறு பிரித்தேன்னு அழைச்சிருக்கிறேன். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து காமிக்கணும். ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்லுவார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்துக்கு சுதந்திரத்துக் கொள்ளுன்னு அனுப்புவாரு. இல்லாட்டி சபிக்கப்பட்டவர்களே விசுவாசம் தூதருக்காக ஆயத்தப்பட்டவர்கள் அக்கினி கல்வியில் பங்கெடுங்கன்னு சொல்லி அனுப்புவாரு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகம் வந்து கொஞ்ச நாள் நம்ம இருக்க போறோம். அப்புறம் நித்திய காலமும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிடுவோம். அந்த ராஜ்யத்துக்கு ஆண்டோட ராஜ்யத்துக்கு போறது இந்த இடத்துல கொஞ்சம் வேலை தான், நமக்கு செபிக்கிற வேலையை தான் அங்கே சொல்றாரு. அதில் தேவ சிந்தையை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியனாக நம்மளை கொண்டு பலத்த கிரிகளை செய்வாரு. அது மாத்திரமே நம்ம மறைக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்துலையும் வயிற்சியெல்லாம் போயிடலாம். அதான் கர்த்தருடைய இந்த கொடுக்கப்பட்ட இந்த உலகத்துல, இந்த மாயை நிறைந்த உலகத்துல இந்த மாயைகளை பார்த்து நீங்க ஏமாந்து போகாதபடி நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர் பயந்து நடக்க கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய கரைகளை செய்வார். கரைகளை கொண்டு நம்ம செபிப்போம். நான் என் பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சித்திரை சப்பா, நீ பரிசுத்த நீ பெரியவர். அப்போ உமக்காக உன்னுடைய வேலைக்காக எங்களை அழைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி சித்திரை சப்பா. ஆண்டவர் இந்த நியாயாதிபதி தகப்படி எந்த மனிதருக்கு இறங்காதபடி அவர் இருந்தாலும் ஆண்டவரை சோத்திரப்பா, அந்த விதவை வந்து தகப்பனை டெய்லி வந்து ஆண்டவரை சோத்திரப்பா, அதை நியாயாதிபதியை தவிர அலட்டிக்கொண்டே இருந்தபடியால் அந்த மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான், தேவனுக்கும் பயப்படாத ஒரு மனிதன் அந்த சகோதரிக்கு இறங்கி தகவலை நியாயம் செய்வது போல கர்த்தாவை இறங்கும் பகலும் கூப்பிடுகிற உங்களுக்கு நான் நியாயம் விசாரியாக இருப்பேனோன்னு சொன்ன தேவன் உங்க பிள்ளைகளுக்கு நீ நியாயம் விசாரிக்கிற தேவனாண்டவரே உடைய பிள்ளைகளுடைய சமூகத்துல வந்து எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்ட பிள்ளைகள் நல்லா சுகத்தை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை கண்ணீரோடு கண்ணீரை தொடர்க்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவை நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே மக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைக்கு தகப்பனே அந்த சகோதரன் காலில் அனுப்புறது அந்த புண்ணு நல்ல சுகமாக வேண்டுமா நான் ஜெபிக்கிறேயா. கர்த்தாவை யார் வீட்டில் என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி விடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. ஒரு மாத்திரம் எங்கட்டும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு நாமத்தை சோதரி, ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.